வணக்கம் மக்களை. என்ன விஷயம்னா இப்போ கொஞ்ச நாளாக வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் வந்துட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு விளம்பரம் பண்ணிட்டாராம். அதுக்கு பிடிச்ச அந்த மனுஷன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மனுஷன் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்கிறார், இதுமாரி நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே சொல்கிறாரா இல்லையா? திரும்பி அவர் பிடிச்சிட்டு எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் பிடிச்சி நின்றுக்கிட்டு. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் அவரோட ஸ்போர்ட்ஸில் பெரிய ஃபேன் ஃபேஸ் வச்சுருக்கவங்க வந்துட்டு தலை தோனி, விராட் கோலி, இந்தமாரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஆல்கோஹாலுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. எஸ்என்ஜே 10,000 இந்த மாதிரி பிராண்டுக்கு வந்துட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. அவங்கள நம்ம ஏன் போய் கேட்கல? இன்னொன்று அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இதுவே நம்ம ஒரு ஆல்கோஹாலுக்கு வந்து நம்ம விளம்பரம் பண்ணுறோமே, நம்மளோட ஃபேன்ஸ் வந்துட்டு நம்ம அதை வாங்கி குடிப்பாங்களோ, உடம்பு வீணாகிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பான்சர் அக்ரிமெண்ட், அவன் ஸ்பான்சர் பண்ணுறது என்னோட பிராண்டு, என்னோட ப்ராடக்ட் ஏதாச்சும் விளம்பரம் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் ஸ்பான்சரே பண்ணுறான். அப்படி இருக்க கட்டாயத்தில் வந்துட்டு அவங்க பண்ணி தான் ஆகணும். தல அஜித்லாம் ஒரு பல நாள் கனவு, ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் தயவுசெய்து மைண்ட் டார்ச்சர் கொடுத்து பிரேக் பண்ணாதீங்க அவரை. அவர் போட்டோம், அவர் வேலை அவர் கரெக்டாக செய்கிறார். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் அஜித் ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றா எங்கள் அண்ணனே அடிப்பண்டான்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மனுஷன் உங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு தெரியுமா? அவர் உங்களுக்கு பண்ண பெரிய நல்லதை ரசிகர் மன்றம் வைக்காதது. ஏன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகலை, உங்கள் பணத்தை வேஸ்ட் ஆகலை, உங்கள் படிப்பை வேஸ்ட் ஆகலை. இன்னொன்று, ரசிகர் மன்றம் வச்சு எத்தனை பேர் கேஸ் வாங்கிட்டு வந்துருக்கான் தெரியுமா? இதுமாரிலாம் அவர் உங்களை ஆக்கலை, நல்வழிப்படுத்தியிருக்காரு அவர் உங்களை. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமாக சொல்லாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது மற்ற யாராச்சும் சொன்னால் கூட சரி, ஓகே, அது சொல்கிறது தான் நடக்குமா? நான் அஜித் ஃபேனாக இருந்துக்கிட்டு நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறீங்க பாரு, அதான் கஷ்டமாக இருக்குது. பாய் மக்களை.